இன்றைக்கு நாம் சவுல் அரசனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய எழுச்சி, அவனுடைய வீழ்ச்சி மற்றும் அதிலிருந்து நமக்கான படிப்பினைகள் என்கிற 3 காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். The rise and fall of King Saul and lessons from Saul's life. அவன் வாழ்க்கையில் எப்படி உயர்த்தப்பட்டான், ஏன் உயர்த்தப்பட்டான், அவன் வாழ்க்கையில் எப்படி தோல்வி அடைந்தான், ஏன் தோல்வி அடைந்தான் என்று பார்த்து அவைகளின் வழியாக நமக்கு இன்றைக்கு என்ன படிப்பினைகள் என்று நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட திருப்புங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். இந்த சவுலை கடவுள் இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது முதல் முறையாக ஒரு மனிதனை ராஜாவாக அவர்களுக்கு கொடுக்க போகிறார். அவனிடத்தில் இருக்கிற சில நற்குணங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதுதான் அவனுடைய உயர்வுக்கு காரணமாய் அமைந்தது. இதுவும் கூட காரணமாய் அமைந்தது, இதுதான் என்று சொல்வதற்கு இல்லை. அவனிடத்திலே அநேக நற்குணங்கள் இருந்தது. நான் அவைகளில் சிலவற்றை மட்டுமே காட்டுகிறேன். இந்த 9ஆம் அதிகாரத்திலே சவுலை குறித்து முதலாவது எழுத துவங்குகிறார் புத்தக ஆக்கியோன் சாமுவேல். அவனுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போய்விடுகிறது. அந்த நாட்களில் கழுதைகள் மிக முக்கியம். அதுதான் பயணப்படுவதற்கு பயன்படும். ஏன்னா குதிரைகள் இல்லாத மக்கள் கழுதைகளை வைத்துத்தான் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போனார்கள் அந்த நாட்களில். ஆகவே கழுதைகள் மிக முக்கியம். அநேக கழுதைகளை உடையது பெரிய ஆசீர்வாதம் என்று பார்க்கப்பட்ட நாட்கள் அது. ஆகவே கழுதை காணாமல் போனால் போகட்டும் என்று விட்டுவிட மாட்டார்கள். இந்த கீஸ் தன்னுடைய குமாரன் சவுலை பார்த்து, ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கொள், போய் கழுதைகளை தேடு என்று சொல்லுகிறான். சோம்பல் உள்ள அநேக பிள்ளைகள் உண்டு. அப்பா சொன்னாரு என்பதற்காக போய் தேடுவார்கள். தேடுவது போல ஒரு கணக்கு காட்டிவிட்டு வந்து தேடிட்டா எங்கேயுமே காணோம் என்று சொல்வது உண்டு இல்லையா? ஆனால் சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனம், அவன் அப்படியே எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது என்கிற வரைக்கும் அவங்க பாருங்க, எப்ராயிம் மலைகள் எல்லாம் தேடுகிறார்கள், சலீஷா நாட்டையும் கடந்து போகிறார்கள், காணவில்லை. பென்யமின் நாடு முழுவதையும் ஊடுருவி கடந்து போய் தேடுகிறார்கள், காணவில்லை. சூப் என்கிற நாட்டு வரைக்கும் வராங்க. இவ்வளவு இடத்தை he was very thoroughly checked each and every part of that place. தேடுகிறான். எதை? கழுதைகளை. இதையெல்லாம் தேடுவதற்கு அவனுக்கு ஏறக்குறைய 2 நாள் ஆயிற்று. 2 முழு நாட்கள் இந்த கழுதைகளை தேடி அவன் இவ்வளவு இடத்தை தேடுகிறான். இதிலே அவனுடைய ஒரு குணம் வெளிப்படுகிறது. என்னவென்றால், அவன் மிக உண்மையானவன், கடினமாய் உழைக்கக்கூடியவன். எடுத்துக்கொண்ட பொறுப்பை, தகப்பன் அவனிடத்தில் கொடுத்த பொறுப்பை, அது சாதாரணமானதாயிருந்தாலும் கூட, கழுதையை தேடுற வேலைதான் என்றாலும் கூட, அதை உண்மையாய் எடுத்துக்கொண்டு முழு மனதோடு எவ்வளவு தூரமானாலும் அதை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு கடின உழைப்போடு வேலை செய்தவன். இது அவனிடத்தில் இருந்த ஒரு நற்குணம். அவனிடத்தில் இருந்த இன்னொரு நற்குணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் கடவுளுடைய ஊழியக்காரர்களை மதிக்க அறிந்தவன். அல்லது he know how to respect God's servant. எப்படி என்றால் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. அந்த சூப் நாட்டிற்கு 5ஆம் வசனத்தில் அவங்க வரும்போது சவுல் ஒரு எண்ணத்திற்கு வருகிறான். என்ன எண்ணம்னா, 2 நாள் ஆயிடுச்சு, கழுதை கிடைக்கல. இப்போ எங்க அப்பா ஒருவேளை நான் காணாம போயிட்டேன்னு வருத்தப்படாம இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் வா என்று கூப்பிடுகிறான். கூப்பிடும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இதோ நம்ம சூப்புக்கு வந்துட்டோம், இந்த பட்டணத்துல ஒரு கடவுளுடைய ஊழியக்காரன் இருக்கிறார், அவரிடத்தில் போய் கேட்போம், அவர் ஒருவேளை கழுதைகளை குறித்து சொல்லுவார் என்று சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே சவுலுடைய இருதயம் வெளிப்படுகிறது. 7ஆம் வசனத்துல, அந்த கடவுளுடைய மனுஷனுக்கு கொண்டு போக என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே,
ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு கிவ் டு ஹிம். அப்போ அவனுடைய இருதயத்தில் இருக்க எண்ணத்தை பாருங்க. கழுதைகள் எங்கே என்று கண்டுபிடித்து சொல்வதற்கான வார்த்தைகளை கடவுளிடத்திலிருந்து பெற்று தருகிற அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பரிசு கொடுக்க அல்லது அவனை கனப்படுத்த என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று அவன் சொல்லுகிறான். நான் எப்படி வெறுங்கையோடு போவது என்று சொல்லுகிறான். உடனடியாக வேலைக்காரன் என்னிடத்திலே ஒரு கொஞ்சம் வெள்ளி இருக்கிறது, அதை கொடுக்கலாம் என்ற, ஓகே அந்த வெள்ளியை கொடுக்கலாம் என்று, அது இருக்கிறது என்று உடன் மட்டுமே அவன் அந்த தீர்க்கதரிசியினிடத்தில் போக வாஞ்சிக்கிறான். இதிலிருந்து அவனுடைய குணம் என்ன தெரிகிறது? he know how to respect God's servant. 1 சாமுவேல் 9:20-21. சாமுவேலை போய் சந்திக்கிறார்கள். சந்தித்தவுடன் சாமுவேல் சவுலிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதுவுமல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சியும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அதாவது இஸ்ரவேல் மக்கள் எல்லோருமே உன்னை தேடுகிறார்கள் அல்லது உன் வீட்டை தேடுகிறார்கள் என்று சாமுவேல் சொல்லும்போது சவுல் சொல்லுகிறான். அப்பொழுது சவுல் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொல்லுகிறான். இந்த சவுலுடைய பதிலிலே என்ன மறைந்திருக்கிறது என்றால், he has a humble opinion about himself. அவனை குறித்து அவனிடத்தில் ஒரு தாழ்மையான எண்ணம். நான் பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா என்றால் என்ன அர்த்தம்? பென்னியமின் was a last son of Jacob. அவனுடைய கடைசி குமாரன் பென்னியமின். ஆகவே அதிகாரம் என்று வருகிற போது எப்பொழுதுமே வீடுகளிலே பெரிய பிள்ளைக்கு அல்லது அதுக்கு அடுத்த பிள்ளை அடுத்து 12வது இருக்கிற பிள்ளைக்கு தான் அதிகாரம் கிடைக்கின்றது உத்தரவாதமே இல்லை. ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா, which means I am the last in the tribes of Israel, and also in the tribe my family is one of the least. என் குடும்பம் மிகவும் அற்பமானது. அங்கே அவனுடைய ஒப்பீனியன் வெளிப்படுகிறது, மற்றவர்களை குறித்தல்ல, தன்னை குறித்ததான ஒரு ஒப்பீனியன். He has a humble opinion about himself, which is a very good characteristics. He was not boast about himself. அவனை குறித்து பெருமை கொள்ளவில்லை. எப்படி என்றால் 10ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் அவனை அபிஷேகம் செய்து விடுகிறான் அரசனாக. முதல் வசனத்துல வேலைக்காரனை முன்னே அனுப்பி விடுகிறான், இவனை பின்னே நிறுத்தி தனியாக அபிஷேகம் செய்கிறான். செய்து விட்டு சில அடையாளங்களை சொல்லுகிறான், நீ இப்படி போகும்போது இன்னென்ன காரியங்கள் நடக்கும், நீ இவ்விதமாய் நடந்து கொள் என்று. 15ஆம் வசனம், அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு என்ன சொன்னான் என்று கேட்கிறான். சாமுவேல் உங்களுக்கு என்ன சொன்னான், அதை சொல் என்றான். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? அது வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு அரசனே கிடையாது. He was the first anointed king. கடவுள் உன்னை அபிஷேகம் பண்ணினார் என்று தீர்க்கதரிசி சாமுவேலுடைய வார்த்தை அவர்களுக்கு தேவ வாக்கு. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி என்னை அரசனாக அபிஷேகம் செய்து விட்டான் என்பதை இவன் கூவி சொல்லியிருக்கணும்ல. தன்னை அரசனாக அபிஷேகம் பண்ணதை சொல்லவே இல்லை. He don't want even to boast about himself that I was anointed as a king என்று, because he already has a humble opinion about himself, and இதை அவன் சொல்லவே விரும்பல. அந்த அளவுக்கு இவனிடத்துல சற்றேனும் பெருமை இல்லை. அவனுக்குள் தாழ்மை இருந்தது, அதே வேளையில் சற்றேனும் பெருமை இல்லை. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, he was stayed background. அவன் தன்னை பின்னே நிறுத்தி கொள்ளுகிறான். எப்படி என்று பார்த்தால், தனியாக அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த சவுலை சாமுவேல் இப்பொழுது மக்கள் முன்பாக அடையாளம் காட்ட வருகிறார். எல்லா மக்களையும் கூட்டுகிறார். காரணம், மக்கள் ஏற்கனவே அவனிடத்தில் அரசனை கேட்டார்கள். வாங்க, நீங்க அரசனை கேட்டீங்கல்ல, will find a man. கடவுள் யாரை தெரிந்து கொண்டார் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று 12 கோத்திரத்தின் மீது சீட்டு போடுகிறார்கள்.
சீட்டு பென்னியமின் கோத்திரத்துக்கு விழுகிறது. நீங்க 20ஆம் வசனத்து வாசா தெரியும். சரி, பென்னியமின் கோத்திரத்துல குடும்பம் வாரியாக சீட்டு போடுகிறார்கள். அதிலே கீசினுடைய குடும்பத்திற்கு சீட்டு விழுகிறது. அதாவது மாத்திரி குடும்பத்தின் மேல விழுது. அதுல சீட்டு போடும்போது கீசினுடைய குடும்பத்துல விழுது. அதில் சீட்டு போடுகிற போது சவுல் பேர்ல விழுகிறது. ஆனால் அவனை தேடினால் அவன் அங்கே இல்லை. அந்த என்டையர் கூட்டத்துல சவுல் இல்லை. அவன் எங்கே இருக்கிறான் என்று கடவுளிடத்துல கேட்கிறாங்க. உடனடியே கடவுள் சொல்லுகிறார், அவன் தளவாடங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். He was hiding himself under the baggage. உடனடியாக அவனை போய் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவுடன் இவன் தான் கடவுள் காட்டி கொடுத்த ராஜா, கடவுள் ஏற்படுத்தின ராஜா, கடவுள் அபிஷேகம் பண்ணின ராஜா என்று சொல்லி சாமுவேல் அறிமுகப்படுத்துகிறார். சாமுவேலே மக்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தும் வரைக்கும் he was hiding himself and he was not boasting and he was standing just background. அது இன்றைய உலகத்தில் இருக்கிற மக்கள், கிறிஸ்துவ ஊழியர்களாகட்டும், கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளாகட்டும், மனிதர்களாகட்டும், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம். தங்களை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்கிற ஊழியர்கள் உண்டு. தங்கள் குடும்ப பெருமைகளை தம்பட்டம் அடைத்துக் கொள்கிற மக்கள் உண்டு. தங்களுடைய சிறப்பு இயல்புகளை கூவி அறிவிக்கிற மக்கள் உண்டு. அவ்விதமான மக்கள் மத்தியில இந்த சவுல் 30 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், திடகாத்திரமான ஒரு வாலிபன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை அழைத்து கொண்டு வந்தார்களாம். வந்து பார்த்தா அவன் அந்த என்டேர் நின்றிருந்த கூட்டத்துல எல்லாருடைய தோளுக்கு மேலாக உயரமா இருந்தான். அங்க இருந்த எல்லா மக்களுடைய தோலை விட அவன் தோள் பட்டைகளை விட இவன் உயரமா இருந்தான். சோ எங்க இருந்து பார்த்தாலும் அவனை தெரிந்து விடும் என்கிற அளவுக்கு அவன் உயரமா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனை போல ஒரு அழகானவன் இல்லையா. 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை அந்த நாட்கள்ல. He was such a beautiful young man and he was very tall and handsome. Beautiful, tall and handsome என்று வந்தாவே அங்க என்ன இருக்கும்? பெருமை இருக்கும். பெருமை இருக்கும். அழகு என்று எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அந்த அழகுக்கு பின்னாடி அந்த லேபிளை எடுத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறது பெருமை. He was not boasting and he was staying background. அதோடு கூட அடுத்த நற்குணம், அவனிடத்தில் இருந்த நற்குணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 11ல யாபேஸ் என்கிற இடத்தை அம்மோனிய அரசன் நாகாஸ் முற்றுகையிடுகிறான். அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களிடத்தில் உதவி கேட்கிறார்கள். உதவி கேட்டவுடன் சவுல் உடனடியாக ஒரு படையை திரட்டி கொண்டு போகிறான். கொண்டு போய் வெற்றி பெறுகிறான். ஆக அவனை அரசனாய் அபிஷேகம் செய்து விட்டார்கள். உடனடியாக ஒரு கிரைசிஸ் வருது. என்ன கிரைசிஸ்னா, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எல்லை, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சிறு கூட்ட மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்து வந்தது என்று கேள்விப்பட்டவுடன் உடனடியாக இவன் வைராக்கியம் கொண்டு தேவையில் உள்ள தன் ஜனங்களுக்கு ஒரு படையை திரட்டி கொண்டு போய் போரிட்டு அவர்களை காப்பாற்றுகிற அல்லது அவர்களுக்கு உதவி செய்கிற, அவர்கள் தேவையை சந்திக்கிற ஒரு குணம் உடையவன் இவன். தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டு போய் தேவையை சந்திக்கிற, உதவி செய்கிற, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகிற ஒரு குணம் இவனிடத்தில் இருந்தது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியமாக அவனுக்குள் இருந்த நற்குணங்களை பார்த்து கொண்டே வரலாம். 10ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், 10ஆம் அதிகாரம் 27, சாமுவேல் காட்டி கொடுத்து விட்டான். யாரை? சவுலை, இவன் தான் அரசன் என்று. ஆனாலும் பேலியாலின் மக்கள் சில பேர் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வரவில்லை, அவனை அசட்டை பண்ணினார்கள். சில மக்கள் அவனை எல்லோரும் அரசன் வேணும் என்று கேட்கிறாங்க. எல்லார் கண்களுக்கு முன்னாடி அவனை அபிஷேகம் பண்ணியாயிற்று, தனியாக பண்ணியாச்சு. திரும்ப எல்லார் முன்னாடியும் சீட்டு போட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி
பண்ணியாச்சு. Then also some people said, இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான் பாருங்க. he was the one of the tallest man and he was a very பராக்கிரமசாலி. சில மக்கள் சொல்றாங்களாம் இவனா நம்ம ரட்சிக்க போறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வரவில்லை. இரண்டாவது, அவனை அசட்டை பண்றாங்க. வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ்? வேதம் சொல்லுகிறது, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். he was kept silent. அவனுக்கு விரோதமாக எழுந்த அந்த அந்த விதமான ஒரு மனநிலையை, மக்கள் கூட்டத்தை, அது ஒரு சிலரோ எவ்வளவு பேரோ, he was simply காது கேட்காதவன் போல கண்டு கொள்ளாம போய்விட்டான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி அது. மக்கள் உங்களை தூற்றும் போது, அல்லது மக்கள் உங்கள் பெயரை உங்களுக்கு பின்பு குறை சொல்லுகிற போது, அல்லது மக்கள் உங்கள் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, இவ்விதமான சமயங்களிலே ஏற்படுகிற வார்த்தைகள் அல்லது சூழ்நிலைகளை கடந்து போகிற அவ்விதமான சமயங்களிலே அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், என்ன பதில் பேசுகிறான், எதை நிரூபிக்க முயற்சிக்கிறான், எதை அவன் சொல்ல விரும்புகிறான், அவன் வாய் எதை சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறது, அல்லது அவன் கைகள் எதை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது என்பதிலே தெரியும் அவனுடைய பொறுமை, அல்லது அவனுடைய ஞானம், அல்லது அவனுடைய கடவுள் பயம். இவனிடத்துல அதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்று வந்தவுடன் 11ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், அதிலே வெற்றி பெற்று வந்தவுடன் மக்கள் சொல்றாங்க, இவனா நமக்கு ராஜா, இவனா நமக்கு வெற்றி தரப்போகிறான் என்று சொன்னார்களே, அவர்களை பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா இப்போ வெற்றி கொடுத்துட்டார்ல ராஜா, அவனை பிடிச்சிட்டு வாங்க, அவங்க எல்லாரையும் வெட்டி கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சவுலோடு யுத்தத்திற்கு போய் வெற்றியை அனுபவித்த மக்கள், அல்லது சவுலுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்போ 13ஆம் வசனம் சவுல் சொல்றாரு, இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, கடவுள் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இதில் மறைந்திருக்கிறது என்ன? என்னை அவன் தூற்றினான், நான் மன்னிக்கிறேன், ஒருவனையும் பழி வாங்க வேண்டாம், ஒருவனையும் பழி வாங்க வேண்டாம். காரணம், அவனும் இஸ்ரவேலன் தானே, அவனுக்கும் தானே நான் ராஜா என்பது போல இருக்குது அவன் பதில். அவன் அப்படி சொல்லிவிட்டான், யாரையும் வெட்ட வேண்டாம், யாரையும் கொல்ல வேண்டாம். It shows he forgives his enemies. It shows he forgives those who stand against him publicly. வெளிப்படையாக தனக்கு எதிராய் நின்ற மக்கள் கூட்டத்தை அவன் மன்னிக்கிறான். ஈவன் தோ அவனுக்கு தண்டிக்க உரிமை இருக்கிறது, ஈவன் தோ அவன் சொன்னா வெட்டுவதற்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க, he is willing to forgive his enemies. 1 சாமுவேல் 28:3 அதனுடைய கடைசி பகுதி. சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். சவுல் தான் முதல் அரசன். சவுலுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி சாமுவேல், அதற்கு முன்னாடி ஏலி என்கிற ஆசாரியன், அதற்கு முன்னாடி அநேக நியாயாதிபதிகள். இப்படி 450 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் அந்த தேசத்துல வாழ்ந்துட்டாங்க. அவர்களுக்குள் என்ன இருந்துச்சு? குறி பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள் மட்டுமல்ல, செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவர்கள் என பல மக்கள் கூட்டம் இருந்துச்சு. பில்லி சூனியம் செய்கிறவர்கள் என பல மக்கள் இருந்தாங்க. இவர்கள் எல்லாரும் அப்படியே தான் இருந்தாங்க, இத்தனை பேருக்கு கிளையும். ஆனா சவுல் அரசனான உடனே அவன் செஞ்ச காரியங்களில் ஒரு நற்குணம் என்னவென்றால், தேசம் முழுவதும் அஞ்சனம் பார்க்கிறவர்கள், அஞ்சனம் என்றால் மந்திரிகம் செய்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விட்டான். உபாகமம் 18:9, 10, 11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு கட்டளை. நீங்கள் போகிற தேசத்தில் அவ்விதமான மக்கள் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்தை அழிக்கிறாய். அழித்துவிட்டு நீ அங்கே வாழும்போது இவ்விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. உனக்குள் யாரும் இவ்விதமான காரியங்கள் செய்கிறவர்கள் இருக்கக்கூடாது. இது கடவுள் அவர்கள் கொடுத்த கட்டளை. ஆனால் அங்க போனதிலிருந்து சவுல் அரசனாகிற வரைக்கும் அவர்களுக்குள் இதெல்லாம் இருந்துச்சு. கத்துக்கிட்டாங்க. சவுல் அரசனாகிறான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். எப்படி என்றால், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், செத்தவர்களிடத்திலே கேட்கிறவர்கள் என எல்லோரையும் தேசத்தை விட்டு விரட்டி விடுகிறான். இவ்வளவு நற்குணங்கள் அவனிடத்தில் இருந்தது. இன்னும் அநேகம் உண்டு, நான் சொல்லவில்லை, போதும். இவ்வளவு நற்குணங்கள் அவனிடத்தில் இருந்தது. இப்படி பல நற்குணங்கள் இருந்த ஒரு சவுல் தான் முதல் அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்டான். ஆனால் கடவுள் இவைகளையெல்லாம் பார்த்துதான் செய்தாரா என்று வேதம் சொல்லவில்லை. கடவுள் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் கடவுள் தெரிந்து கொண்ட அவனிடத்தில் இவ்விதமான நற்குணங்கள் இருந்தது. இது சவுலுடைய எழுச்சி, the rise of Saul. Then we are going to see now the fall of Saul. அவன் எப்படி விழுந்தான், ஏன் விழுந்தான் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது அவன் விழுவதற்கான காரணம் என்ன என்றால், நாம் இன்றைக்கு வாசித்த பகுதி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது சாமுவேல் வந்தான். இதுதான் காரியம். என்ன நடந்தது என்றால், இவன் அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்டவன். ஆனால் கடவுள் இவனை சுற்றி வரைந்து வைத்திருந்த அல்லது போட்டு வைத்திருந்த எல்லையை கடந்து பலி செலுத்துகிற வேலைக்குள் போய்விட்டான். பலி செலுத்துவது ஆசாரியர்களுக்கு மட்டுமே உரிய வேலை. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே only priest has to do sacrifice. burnt offerings ஆகட்டும், எந்த ஆஃபரிங்ஸ் ஆகட்டும், அதாவது கடவுளுடைய ஆசாரியர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு வேலை அது. ஆரோனுடைய வம்சத்தார் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு வேலை அது. அந்த வேலையை அரசனாக நியமிக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு வெற்றியை அனுபவித்து அந்த வெற்றியை அனுபவித்தது நிமித்தம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட இவன் இப்பொழுது, கடவுள் என்னை அங்கீகரித்து விட்டார், கடவுள் தான் என்னை அபிஷேகம் செய்தார், வெற்றி கொடுத்தார், அங்கீகரித்தார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், இப்பொழுது நான் சாமுவேலுக்காக காத்திருந்தேன், சாமுவேல் வரவில்லை எனும் பட்சத்தில் நானே கூட இதை செய்யலாம் என்று கடவுள் அவனை சுற்றி வரைந்து வைத்திருந்த ஒரு அதிகார எல்லையை கடந்து வெளியே போய் தன் அதிகாரத்திற்கு உட்படாத இன்னொரு வேலையில் கை வைத்து விட்டான். அவனுடைய அதிகாரம் அரசனாயிருப்பது, எதிரிகளிடத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவது, தேசத்தை காப்பாற்றுவது என்பதை கடந்து பலி செலுத்துகிற வேலைக்குள் கடந்து போய்விட்டான். அது அவ்வளவு சீரியஸான ஒரு குற்றமா என்றால், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சின் காட் கன்சிடர்ஸ் ஹியர். கடவுள் அதை அவ்வளவு பெரிய ஒரு பாவமாக பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்லுகிறார் என்னவென்று 13ஆம் வசனத்துல, சவுல் சாமுவேலை பார்த்து, மன்னிக்கவும், சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், தேவனுடைய கற்பனையை, அதாவது கடவுள் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். கடவுள் அவனை சுற்றி வைத்திருந்த அதிகார எல்லையை கடந்து கடவுள் நியமிக்காத வேறொரு வேலையை செய்ய முற்பட்டான், செய்துவிட்டான். ஆகவே கடவுள் அன்றைக்கே அவனை தள்ளிவிட்டார். That day itself God said, I'm going to find somebody. முதல் காரியம், அவனுடைய வீழ்ச்சிக்கான முதல் காரியம், கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை அல்லது கடவுள் விதித்த எல்லைகளை மீறிவிட்டான். இரண்டாவது காரியம் பாருங்கள், 15ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்திலே அவனுடைய கீழ்ப்படியாமை மக்களை திருப்திப்படுத்துவதற்கு என்று அவனுடைய இணங்குதல் ஆகிய 2 காரியங்களினாலே அவன் இன்னும் வீழ்ச்சியை சந்தித்தான். இந்த 15ஆம் அதிகாரத்திலே கடவுள் என்ன சொல்றாருன்னா, அமலேக்கு என்கிற ஒரு மக்கள் கூட்டம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வருகிற போது
அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். ஆகவே எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், அமலேக்கினுடைய பெயரை வானத்தின் கீழ் எங்கும் இல்லாதபடிக்கு சங்காரம் செய்ய வேண்டும். ஆகவே நான் உன்னை அரசனாக தெரிந்து கொண்டேன் அல்லவா? படையை திரட்டி போய் அமலேக்குவை சங்காரம் செய். ஒன்றையும் மீதி வைக்காதே, ஒன்றையும் மீதி வைக்காதே. இதுதான் கட்டளை. ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள் 9ஆம் வசனம், 2ஆம் தரமானவைகள் ஆட்டுக்குட்டிகள் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் வைத்து கொண்டான். கடவுள் எல்லாவற்றையும் அழிக்கணும்னு சொன்னாரு, ஆனா இவைகள் எல்லாம் அழிக்கவில்லை. இது கடவுள் கன்சிடர் பண்ற அனதர் கிரேட்டஸ்ட் சின். இரண்டாவது, கடவுள் சொன்ன வார்த்தைக்கு மீறி அவனே அதில் பிரிக்கிறான். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் அழித்து விடு கடவுளுடைய வார்த்தை. அவன் அழிக்கிறான் அவசியம் இல்லாதவைகளை. அவசியம் அல்லது பிரயோஜனம் அல்லது நல்லது என்று அவன் காணுகிறவைகளை அழிக்கவில்லை. ஆனால் அவன் நல்லது என்று கண்ட அவைகளே கடவுளுடைய பார்வையிலே அழிக்கப்பட வேண்டியவைகள். நல்லா பார்த்துங்க, அவன்தான் நல்லது என்று பார்க்கிறான், ஆனால் கடவுள் அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆக கடவுள் கொடுத்த அந்த கற்பனைகளின்படி இவன் அதை அழிக்கவில்லை. ஆக கடவுள் உடனடியாக சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவனை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. 11ஆம் வசனம், எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அவன் காரணம் என்ன? என் வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை. கடவுள் பரவாயில்ல, அந்த எல்லா மக்களையும் அழிச்சிட்டான், அங்க இருக்கிற பிரயோஜனமற்றவைகள்லாம் அழிச்சிட்டான் என்று சாட்டிஸ்ஃபைட் ஆகல. God was completely looking that I have given him a mission. அந்த மிஷனை நான் கொடுத்தபடி செய்து முடித்தானா அல்லது அவன் விரும்புகிறபடி செய்து முடிக்கிறானா என்பதுதான் அங்க இருக்கிற டெஸ்ட். அவனுக்கு அவன் செய்தான், அவன் விரும்புகிறபடி, கடவுள் சொன்னபடி அல்ல. உடனடியாக சாமுவேல் வருகிறார். காரியங்களை கேட்கும்போது அவன் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்றான், எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேனே. நீங்க வாசித்து பாருங்க, தெரியும், எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன். அப்போ அந்த சத்தம் என்ன? அதுவா? அது ஜனங்கள் கடவுளுக்கு பலி கொடுக்க வந்தாங்க. சிம்பிளா முதல்ல சமாளிக்கிறான், நான் எல்லாவற்றையும் செய்துட்டேன், ஆனால் அதை ஜனங்கள் கொண்டு வந்தாங்க கடவுளுக்கு. அது கூட நல்லா கேளுங்க, அந்த வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனம், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு ஜனங்கள் அதை கொண்டு வந்தார்கள். அவனுடைய மனநிலை எப்படி வெளிப்படுகிறது பாருங்க. உடனடியாக மறுபடியும் 20ஆம் வசனத்தை சொல்றான், நான் எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டேன், ஆனாலும் இந்த பிரதானமானவைகளை ஜனங்கள் கடவுளுக்குன்னு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சொல்றான். 3ஆம் விஷயம் என்ன சொல்றான்? 24ஆம் வசனத்துல, நான் ஜனங்களுக்கு பயந்துட்டேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு விட்டேன். I have listened the voice of the people. Instead of that, what should he has to done? அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை புறம் தள்ளி ஜனங்களுடைய வார்த்தையை நான் கேட்டுவிட்டேன் என்று அவனே சொல்லுகிறான். These two incidents, ஒன்னு எல்லையை மீறினது, இன்னொன்னு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முற்றிலுமாய் செயல்படாதது ஆகிய இந்த இரண்டும் அவனுடைய வீழ்ச்சிக்கு முழுமையான காரணமாகிவிட்டது. கடவுள் அவனை கைவிட்டு விட்டார். கடவுள் அவனுக்கு எந்த வார்த்தைகளையும் கொடுக்கவில்லை. அதன் பின்பு கடவுள் அவனை வழிநடத்தவில்லை, கடவுள் அவனோடு இருக்கவில்லை, அவனை விட்டு விலகி விட்டார். என்ன நடந்தது என்றால், படிப்படியாக அவனுடைய ஒவ்வொரு செயலும் பாவமாக போயிடுச்சு. 1 சாமுவேல் 18 வசனங்கள் 6, 7, 8. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார்கள். அப்படி பாடும்போது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள் முறையாக. இந்த வார்த்தையை சவுல் கேட்டவுடன் அவனுக்கு விசனமாயிற்று. இதுக்கு முன்னாடி இவனா நம்ம ரட்சிக்க போறான் என்று சொன்னப்போ விசனம் ஆகல அவனுக்கு. காரணம்,
அவன் மீது ஒரு தாழ்மையான சிந்தை அவங்ககிட்ட இருந்துச்சு. அவன் மீது ஒரு தாழ்மையான சிந்தை அவங்ககிட்ட இருந்துச்சு. அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு கூட அதை அறிவிக்காத ஒரு பெருமையற்ற ஒரு நிலை இருந்தது அவனுக்குள்ள. இப்பொழுது அவன் வெற்றியை அனுபவித்து விட்டான், அரசனாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டான். ஆகவே அவனுக்குள் தாவீது கொன்றது 10,000 என்று பாடினவுடன் அவனுக்கு அது விசனமாய் இருக்கிறது. 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகரமாய் பார்த்தான். அதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்னன்னாக்கா பொறாமையாய் பார்த்தான். He was jealous. He was jealous on a younger brother who was blessed by God. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இளைய சகோதரனை பார்த்து பொறாமப்பட்டான். அதுக்கு முன்னாடி மன்னிக்க முடிந்த அவன், அதற்கு முன்னாடி கண்டும் காணாமல் போக முடிந்த அவன், இப்பொழுது இந்த பாடல் தானே மக்கள் தானே பாடினார்கள், உண்மை நமக்கு தெரியும் அல்லவா, நான் தானே அரசன் என்று எடுத்துக்கொள்ளாமல் அந்த 17 வயசு வாலிபன் மீது, ஏறக்குறைய 17 வயது வாலிபன் மீது பொறாமை வந்து விட்டது. எல்லையை கடந்துவிட்டு கீழ்ப்படியாமல் இப்பொழுது பொறாமைக்குள் கடந்து போய்விட்டான். இந்த பொறாமை அவனை எது வரைக்கும் நடத்துதுன்னு பாருங்க. நீங்க பார்க்கலாம், 13 வருடங்கள் அந்த ஒரு மனிதனை கொல்லுவதற்காக இவன் ஆயுதங்களோடு படைகளோடு சுற்றி கொண்டிருக்கிறான். ஊர் ஊரா. 21ஆம் அதிகாரத்துல நோபி என்கிற இடத்திலே ஆசாரியனாகிய அகிமெலேக்கு அவனிடத்தில் போறான் தாவீது. அங்க போன உடனே, ஏன் தனியாய் வருகிறீர்? அவனை பொறுத்த வரைக்கும் இவன் ராஜாவுடைய மருமகன், முதலாவது ராஜாவுடைய படைகளை நடத்துகிற தலைவர்களில் ஒருவன். ஆக படைகளை நடத்துகிற ஒருவன், ராஜாவுடைய மருமகனாகிய இவன் தனியாய் வருவதா? கூட யாருமே இல்லாம ஏன் தனியாய் வருகிறீர் என்று அவன் கேட்டபோது, நான் ஒரு அவசர காரியமாய் போகிறேன். ஆகவே ஆயுதமும் கொண்டு வரவில்லை, உணவும் கொண்டு வரவில்லை, உன்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதா ஆசாரியன்ட்டு கேட்கிறான். அப்பம் இருக்கிறது, ரெண்டாவது ஆயுதமும் இருக்கிறது. என்னது? நீர் வெட்டி நீரே கோலியாத், அவனுடைய பட்டயம் இருக்கிறது. அப்படியா? அப்பத்தை கொடு, பட்டயத்தையும் கொடு என்று வாங்கி கொண்டு போகிறான். இப்படி போனான் அல்லவா? ஆகவே இந்த செய்தி சவுலுடைய காதுகளுக்கு வருகிறது. தாவீது வந்தான், ஆசாரியன் அவனுக்கு உதவி செய்தான். இதுதான் செய்தி. ஆயுதத்தை கொடுத்தான், உணவை கொடுத்தான் என்று. ஆகவே இப்போ சவுல் சொல்றான், அந்த உதவி செய்த ஆசாரியனையும் அந்த ஆசாரியனுடைய குடும்பமாகிய 85 ஆசாரியர்கள், 85 ஆசாரியர்கள் சணல் நூல் தரித்த, ஏபோத்தை தரித்த அவர்களை வெட்டி கொல்லு என்று சொல்லுகிறான். வெட்டி கொன்று விடுகிறார்கள். எத்தனை பேரு? 85 priests. He was a king. And அந்த 85 பேரும் இவனை அரசனாக ஏற்படுத்தின கடவுளுடைய ஆசாரியர்கள், எந்த குற்றமும் செய்யாத மனிதர்கள், ஆயுதம் இல்லாமல் கர்த்தருடைய சன்னதியில் நிற்கிற மனிதர்கள். அவர்களை இந்த ஒரு மனிதனை மீது இருக்கிற பொறாமையின் நிமித்தமாக 85 பேரை கொன்னுறான், வெட்டி கொன்னுறான். மட்டுமல்ல, நீங்க 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா you will be amazed. என்னது? அந்த ஆசாரியர்கள் வாழ்ந்த பட்டணமாகிய நோபியில் உள்ள புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், கழுதைகள், ஆடுகள் என எல்லாவற்றையும் வெட்டி போட்டானா. இந்த 85 பேரை வெட்டினது மட்டும் இல்ல, அந்த பட்டணத்தில் இருந்த என்டையர் ஜீவராசிகளை கொன்று விட்டான். You see that? How much he degraded himself for one man. குழந்தைகள், பிள்ளைகள்னு சொல்லுது, அடுத்து குழந்தைகள்னு சொல்லுது. அவ்வளவு சின்ன குழந்தைகள் உட்பட மாடுகளை, கழுதைகளை, ஆடுகளை கடவுள் சொன்னாரு அமலேக்கிற கம்ப்ளீட்டா வெட்டுன்னு. ஆடு, மாடு, மனுஷன் எல்லாரும் அங்க வெட்டலாம். அவன் அங்க அரசனை வச்சுக்கிட்டான். முதல் தரமானவைகள், 2ஆம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகள் என்கிற எல்லாவற்றையும் வைத்து கொண்டான். ஆனால் இங்கே இன்னசென்ட் பிரீஸ்டையும் அவர்கள் வாழ்ந்த அந்த பட்டணத்தில் இருக்கிற என்டையர் மக்கள், குழந்தைகள், ஆடு, மாடுகள் உட்பட எல்லோரையும் வெட்டி சாய்ச்சிட்டான். This is how he degraded. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன். நல்லா கேட்டீங்களா? இந்த சவுல் தான் அரசனானப்ப என்ன பண்ணா?
தேசத்திற்குள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களை விரட்டி விட்டான். காரணம், கடவுளுக்கு கீழ்ப்படிதல். விரட்டி விட்டான். இப்பொழுது இவன் எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கிறான்னா, இவன் விரட்டி விட்ட அஞ்சனம் பார்க்கிற மக்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களா தேடு. Why? I want to go and get a word from them. நான் அவர்களிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இடத்துல போறான், வேஷம் மாறி. அங்க போன உடனே அஞ்சனம் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான். அந்த பெண்மணி சொல்றா, ஐயோ, சவுல் அரசன் எல்லாரையும் துரத்திட்டான். இந்த விஷயம் மட்டும் சவுல் அரசனுக்கு தெரிஞ்சாக்கா என்ன கொன்னு போட்டுருவான். அந்த பெண்மணி சொல்றாங்க. விச் மீன்ஸ், நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் அந்த பெண்மணி அஞ்சனம் பார்க்கல, சவுல் அரசனுக்கு பயந்துட்டு. ஆகவே அஞ்சனம் பார்ப்பதையே விட்டுட்டு இருக்கிறா. ஆனா அது பார்க்க தெரியும் என்பது போலதான் தெரிகிறது. அதனாலதான் அவன் பயப்படுறா. இவன் இல்ல, பாரு, உன் உயிருக்கு உத்தரவாதம் நான் தரேன், கடவுள் மீது ஆணையிட்டு சொல்றேன் என்று சொல்லுகிறான். This is how he degraded. கடவுள் தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையில செலக்ட் பண்றாரு. பட் பீப்புள்ஸ் இன்டென்ஷன், அவருடைய இருதயத்தில் இருப்பது நித்தமும் பொல்லாதது என்றும் கடவுளுக்கு தெரியும். ஆகவே நித்தமும் பொல்லாதது என்று அறிந்து கொண்ட கடவுள் இவனுக்கு பின் வருகிற சந்ததிகளுக்கு படிப்பினைகளை தருவதற்காகத்தான் தெரிந்து கொண்ட மனிதனுடைய வாழ்வில் இருந்த நன்மைகளையும் எழுதுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் வாழ்க்கையில் எப்படி விழுந்து போனான், என்னென்ன காரணங்களுக்காக விழுந்து போனான், கடைசியாக அவன் எப்படி தரம் தாழ்ந்து போனான் என்பதையும் காட்டுகிறார். ஆகவே கடவுளே தெரிந்து கொண்டாலும் கூட காரியங்கள் இவ்விதமாய் நடக்க வாய்ப்புகள் உண்டு. So, from his life, இப்பொழுது நமக்கு படிப்பினைகள் என்ன? 1 சாமுவேல் 15:17. Samuel said, "Is it not true, though you were little in your own eyes, you were made the head of the tribes of Israel, and the Lord anointed you king over Israel." இந்த பகுதியை கவனிச்சிங்களா? நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவா கடவுள் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கடவுள் சவுலை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்ன? இங்க தெள்ள தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அவன் தன்னை குறித்து மிகவும் சாதாரணமான அல்லது எந்த சிறப்பு காரியங்களும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் தன்னை பார்த்தான். He was having a normal opinion about himself, or little opinion, even no opinion. அதாவது, உன் பார்வைக்கு நீ சிறியவன், உன்னுடைய பார்வையில் உன்னை நீ சிறியவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அல்லவா, அதுதான் கடவுள் சொல்றது, a small in your own eyes. ஆக அழகு, உயரம், திறமை என எல்லாம் இருந்தாலும் கூட இவன் அவனை குறித்து அவன் மனதுக்குள்ள என்ன வச்சிருந்தானா? so little in his own eyes. மற்றவங்க சொல்லல, he himself has an opinion about himself that he was so little. மிகவும் சிறியவன். ஆமா, மிகவும் சிறியவனாய் இருந்த எண்ணம் கொண்டிருந்த அந்த மனிதனை தான் கடவுள் உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது இதே 1 சாமுவேல் 2:8 கடவுள் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். You see that? சிறியவன் என்றால் வீட்டிலேயே கடைக்குட்டி இல்லை, அந்த சிறியவனை சொல்லல, அல்லது வீட்டில் இருக்க சின்ன குழந்தைய சொல்லல. சிறியவன் என்றால் தன் பார்வையில் தன்னை சிறியவன், எளிமையானவன் என்று கருதுகிற. Even though you have a plenty of qualities like Saul, though you have plenty qualities, but you consider yourself as a low, சிறியவன் என்று கருதுகிற அவனை கடவுள் அந்த புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்கே என்றால் சிங்காசனத்திற்கு. சவுலுடைய வாழ்க்கையில் இது அப்படியே நடந்தது. When he was considered himself as low, God lifted him and make him sit on the throne of Israel.
அப்சல்யூட்லி அப்படியே நடந்தது அவன் வாழ்க்கையில். எது வரைக்கும் உயர்த்துகிறார் என்றால் சிங்காசனத்தை அடையும் வரைக்கும் உயர்த்துகிறார், சிங்காசனத்தை எட்டும் வரைக்கும் உயர்த்துகிறார். இது பழைய ஏற்பாடு. இப்பொழுது யாருக்கும் சிங்காசனம் இல்லை இந்த பூமியில். அன்றைக்கு அப்படி உயர்த்தினார். சவுலை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், இப்படி அநேக மக்களை உயர்த்தினார், சிங்காசனத்தையே அடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை அந்த சிங்காசன அளவு ஆகிய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு கொண்டு போறார். God will help you to go up to the level of throne. எங்கே? இயேசு இப்பொழுது த்ரோன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. And he is interceding for you. And you are called to அவருடைய குமாரனுடைய சாயலை தரித்து கொள்ள, அவரோடு கூட சிங்காசனத்தில் ஆளுகை செய்ய என்கிற நிலை தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த எல்லையை, அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்துவார். கடவுளுடைய கண்கள் இதையே தான் பார்த்துட்டு இருக்குங்க. என்டையர் வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா God giving keep on indications. What is the indication? He was only happy or he was only looking for those who lowly. தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் பாருங்க. கடவுள் தமக்கு சித்தமானவனுக்கு ஆளுகையை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். மனுஷரில் தாழ்ந்தவனை, a lowly one. lowliest என்றால் in his attitude, in his motive, in his thinking, அவர்களுடைய எண்ணங்களில். எப்படி சவுல் வசதியான ஒரு குடும்பம், அழகானவன், ஆனாலும் அவனை குறித்து அவனுக்கு இருந்த எண்ணம் தான் லோ. அதனாலதான் சவுலை உயர்த்தினார். இதே தான் இயேசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறார். என்னன்னு? மத்தேயு 23:12 கடைசி பகுதி, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி விட்டார்கள், உங்களை கீழே வச்சுட்டாங்க என்பதனால் அல்ல, இந்த உலகம் உங்களை தாழ்த்தி விட்டது அல்ல, அல்லது இந்த நாடு உங்களை தாழ்த்தி விட்டது அல்ல. நீ உன்னை தாழ்த்தி கொண்டால், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். இந்த தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ற வசனத்தை இயேசு ஆண்டவர் 3 இடத்துல சொல்லியிருக்கார் புதிய ஏற்பாட்டில். ஜீசஸ் ஹிம்செல்ஃப். ஆனா 3 இடத்துல வெவ்வேறு காரியங்களுக்காக சொல்லியிருக்காரு. அதுல இந்த இடத்துல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். when you humble yourself, which means when you acknowledge that you are nothing, when you acknowledge that you are low, or when you consider that you are low, then God said, உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. 1 பேதுரு 5:5 அதனுடைய மையப்பகுதி, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இங்கே சவுலுக்கு நீ மனத்தாழ்மையை அணிந்து கொள் என்று யாரும் பிரசங்கிக்கவில்லை. ஆனாலும் அவன் தன்னை குறித்து தாழ்மையான சிந்தை உள்ளவனாய் இருந்தான். He considered himself as low. He was lifted by God. இங்கே நமக்கு கட்டளையாகவே கொடுக்கப்படுகிறது. It was a command for us, all brothers. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். It was talking சிந்தை வாழ்விலே, இருதயத்திற்குள் மனத்தாழ்மையை அணிந்து கொள். இதை யாரும் பார்க்க முடியாது. உங்களுக்குள் மனத்தாழ்மையை அணிந்திருக்கீங்க என்பதை யாருமே பார்க்க முடியாது கண்களால். கடவுள் மட்டுமே பார்க்க முடியும். கடவுள் மட்டுமே அறிந்திருப்பார். மனிதர்களுக்கு அது வெளிப்படும் காலம் வருகிற போது. எப்படி வெளிப்படும் என்றால், உங்கள் செயல்களின் வழியாக, உங்கள் தீர்மானங்களின் வழியாக, நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் முறைகளின் வழியாக அது வெளிப்படும். ஆகவே சவுலுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவன் தன்னை குறித்து தாழ்மையாய் சிந்தித்த போது, எண்ணிக்கொண்டிருந்த போது கடவுள் அவனை உயர்த்தினார். அவன் தன்னை உயர்ந்தவன், வெற்றி பெற்றவன் என்று நினைத்த வினாடியிலே தாழ்த்தப்பட்ட துவங்கினான். ஆகவே நமக்கு கடவுள் சொல்லுகிறார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை என்பது கடவுள் விரும்புகிற ஒரு வர்ச்சு. கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிற, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு குணம். அது ஆவிக்குரிய குணம், மனத்தாழ்மை. அதை நாம் அணிந்து கொள்ளும் போது
கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன் லாஸ்ட் வேர்ட், ரோமன்ஸ் 12 verses 3. ரோமன்ஸ் 12 verses 3. அதனுடைய மையப்பகுதி, உங்களில் ஏவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், everyone among you not to think more highly of himself than he how to think. அதாவது தங்களை குறித்து மதிப்பீடு செய்கிற போது மட்டு மீறி மதிப்பீடு கொள்ளாதே. இன்னொரு தமிழ் மொழியாக்கும், மட்டு மீறி மதிப்பீடு கொள்ளாதே. உன்னை உயர்த்தி மதிப்பிடாதே, உன்னை உயர்வாய் வைத்து மதிப்பிடாதே, நீதான் சிறந்தவன் என்று வைத்து மதிப்பிடாதே. அப்ப எப்படி மதிப்பிடணும்? மனத்தாழ்மை அணிந்து கொள், உன்னை சிறியவன் என்று மதிப்பிடு, அல்லது கடவுள் என்னை உயர்வாய் உயர்த்தி பயன்படுத்துவதற்கு நான் உதவாதவன் என்று மதிப்பிடு. then remaining is in God's hand. சவுல் அப்படிதான் மதிப்பிட்டான் தன்னை. இதையெல்லாம் கேட்காமலேயே, இதையெல்லாம் ஒரு படிப்பினையாய் கொள்ளாமலேயே அவன் தன்னை he was considered himself as low in his own eyes. God lifted. ஆகவே பிரியமானவர்களே, நம்மை குறித்து நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருப்போமாக. கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாகட்டும், வசனத்தை அமர்ந்து கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளாகட்டும், யாராயிருந்தாலும் அவரவர்களை குறித்து அவரவர்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு சத்தியம். சவுலுடைய வாழ்க்கையில அவன் எழுந்த விதம், கடவுளால் எழுப்பப்பட்ட விதம், அவன் வீழ்ந்த வழிமுறைகள், அவன் விழுந்ததற்கான காரணங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்றால், கடவுள் சிறியவனை எளியவனை உயர்த்துகிறார். அந்த சிறியவன் எளியவன் என்பவன் தன்னுடைய சிந்தையிலே தாழ்ந்த சிந்தை உடையவன், அல்லது மனத்தாழ்மையை தரித்திருக்கிறவன், அல்லது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதவன், அல்லது தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் ஆகிய இவனை கடவுள் உயர்த்துகிறார். Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.